ஒரு அடர்ந்த காடு. அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்பொழுதும் யாரையாவது ஏமாற்றி மகிழ்வதே பொழுதுபோக்காக இருந்தது. அதே காட்டில் புத்திசாலி நாரை ஒன்றும் இருந்தது. அந்த நாரை அனைத்து மிருகங்களிடமும் நன்மதிப்பை பெற்றிருந்தது. இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த நாரையை எப்படியாவது ஏமாற்ற நினைத்தது. ஒரு நாள் நாரை நரியின் குகை இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது. நரி அந்த நாரையை பார்த்து, நண்பனே, உன்னுடைய அறிவைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. நாரையும் கண்டிப்பாக வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் நரி சுவைமிக்க பாயாசம் ஒன்றை செய்தது. அன்று மாலை நாரை நரியின் இடத்திற்குச் சென்றது. நரியோ திட்டமிட்டபடி பாயாசத்தை அகன்ற இரு தட்டுகளில் ஊற்றி பரிமாறியது. நாரையால் வாய் அகன்ற தட்டில் உள்ள பாயாசத்தை குடிக்க முடியவில்லை. நரியோ அந்த பாயாசத்தை நக்கி குடித்துவிட்டு, நண்பனே, இந்த பாயாசத்தை உனக்காக செய்தேன், எப்படி இருந்தது என்று சிரித்துக்கொண்டே கேட்டது. நாரை தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தாலும் நரியிடம், நண்பனே, பாயாசம் மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறியது. நாரை நரியிடம், இரவு நேரம் ஆகப் போகிறது, நான் விடைபெறுகிறேன் என்று சென்றது. செல்லும் முன், இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய், பதிலுக்கு நான் உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. நரியும் வர சம்மதம் தெரிவித்தது. நரியோ நாரையை ஏமாற்றிவிட்டேன் என்ற கர்வத்துடன் சந்தோஷமாக உறங்க சென்றது. நாரை பசியுடனும் வருத்தத்துடனும் பறந்து சென்றது. அடுத்த நாள் நாரை நரிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. பல வகையான சுவைமிக்க மீன்களை பிடித்தது. அன்று மாலை நரி நாரையின் வீட்டுக்குச் சென்றது. நரி வந்தவுடன் நாரை அந்த மீன்களை சிறிய வாய் கொண்ட 2 குவளைகளில் ஊற்றியது. அதை பார்த்ததும் நரிக்கு வாயில் எச்சில் ஊறியது. இன்றைக்கு நல்ல விருந்து என்று நரி நினைத்தது. நாரை ஒரு குவளையை நரியிடம் கொடுத்துவிட்டு தன் நீண்ட அலகால் குவளையில் இருந்த மீன்களை கொத்தி ருசித்தது. நரியினால் குவளையின் வாய் சிறியதாய் இருந்ததால் மீன்களை எட்ட முடியவில்லை. நாரை நரியை பார்த்து, மீன்கள் எப்படி இருந்தது என்று கேட்டது. அப்பொழுது நரி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. இருந்தும் நரி, மிகவும் அருமை நண்பா, இது போன்ற சுவைமிக்க மீன்களை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை என்று பொய் சொல்லியது. நரி நாரையிடம் விருந்துக்கு நன்றி கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது. அப்போது நரிதான் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டு இருப்பார்கள் என்று உணர்ந்தது. அன்று முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை. நீதி: நீ பிறருக்கு தீங்கு செய்தால் அதுவே உனக்கும் கிடைக்கும்.